நம்முடன் திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் ஜோதிட கலையரசி KS கிருஷ்ணவேணியம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும், மகம் நட்சத்திரத்தின் பெருமைகள். மகம் நட்சத்திரம் மோட்ச நட்சத்திரமாகும். கேது பகவானின் 3 நட்சத்திரங்களில் அஸ்வினி, மகம், மூலம். இதில் நடு நட்சத்திரமாக சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரமாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசையாக கேது மகா தசை, 2வது தசையாக சுக்கிர மகா தசை. மகம் நட்சத்திரக்காரர்கள் இளமை காலங்களில் சுக்கிர திசை வருவதால் தவறான வழிகளில் செல்ல வாய்ப்புள்ளது. எனவே இந்த காலகட்டத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர மகாதிசை சுக்கிர புத்தி, சந்திர மகாதிசை சந்திர புத்தி, ராகு மகாதிசை ராகு புத்தி, சனி மகாதிசை சனி புத்தி, புதன் மகாதிசை புதன் புத்தி அனுகூலமான பலன்களை தர வாய்ப்புகள் உள்ளன. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வசிய நட்சத்திரமான பூர நட்சத்திரம் உள்ளது. இவர்கள் வாழ்க்கையில் இணைந்தால் அந்யோன்யம் மிக்கதாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், அனுசம், உத்திரட்டாதி, பூசம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அனுகூலமான பலன்களை கொடுப்பார்கள். ராம நவமி என்றால் என்ன? பரத தசமி என்றால் என்ன? ராமன் பிறந்தது நவமியில், அவன் தம்பி பரதன் பிறந்தது தசமியில். கௌசல்யா ராமனை தந்தது நவமியில், கைகேயி பரதனை தந்தது தசமியில். புனர்பூச ராமனின் நட்சத்திரம் பூசம் பரதனின் நட்சத்திரம். பரத தசமி தெரிந்ததும் லக்ஷ்மணன் தசமி தெரியுமோ? லக்ஷ்மணன் அவன் தம்பி சத்ருகன் பிறந்ததும் தசமியில்தான். சுமித்திரை பகவானுக்காக லக்ஷ்மணனை பெற்றது, பகவானுக்காக சத்ருகனை பெற்றது தசமியிலே. ஆயில்யம் அடைந்தது லக்ஷ்மணனையும் சத்ருகனையும் தந்தது. புனர்பூசம் ராமனின் நட்சத்திரம், பூசம் பரதனின் நட்சத்திரம். நவமியில் வந்தது ஒருவன், அவனே ஆதி மூலன். தசமியில் முதலில் வந்தவன் ஒருவன், அவனே பரதன். இருவரில் முதலில் வந்தவன் ஒருவன், அவனே லக்ஷ்மணன். நால்வரில் கடையனாய் வந்தவன் ஒருவன், அவனே சத்ருகன். ராமன் உலகை காக்க வந்தான், லக்ஷ்மணன் அவனை காக்க வந்தான். பரதன் நாட்டை காக்க வந்தான், சத்ருகன் அவனை காக்க வந்தான். ராமர் தர்மம் சொன்னபடி நடந்தார், லக்ஷ்மணன் ராமன் சொன்னபடி நடந்தான். பரதன் ராமர் பாதுகையோடு நடந்தான், சத்ருகன் பரதனுக்கு பாதுகையாய் இருந்தான். ராமன் சீதையோடு நடந்தான், லக்ஷ்மணன் ராமனோடு நடந்தான். பரதன் ராமனுக்காக நடந்தான், சத்ருகன் பரதனுக்காக நடந்தான். ராமன் தன் சொல்லை காத்தான், லக்ஷ்மணன் தாய் சொல்லை காத்தான். பரதன் ராமன் சொல் காத்தான், சத்ருகன் பரதன் சொல் காத்தான். ராமனோ தர்மம், லக்ஷ்மணனோ கைங்கரியம், பரதனோ நியாயம், சத்ருகனோ சத்தியம். புனர்பூசமும் பூசமும் ஆயில்யமும் 3ம் தந்ததோ 4 வகை மோட்சம். நவமியும் தசமியும் தந்தது 4 வகை பிரயோஜனம். இவ்வாறு நேற்று ராமநவமிகள் கொண்டாடப்பட்டால், ராமன் தசமி நவமியில் முடிக்கப்பட்டு கஷ்டங்கள் தசமியில் வெற்றி என கொண்டாடப்படுவதால்தான் பரத வம்சத்திலே இவர்கள் பிறந்து புவி ஆண்டார்கள் என்பது ஒரு பழமொழி. பழி வந்தால் பரதனாயிரு, சேவை செய்ய லக்ஷ்மணனாயிரு, சிரத்தையில் சத்ருக்கனாயிரு, மொத்தத்தில் ராமனுக்கு பிடித்த மாதிரி இரு என பழமொழிகள் கூறப்படுகின்றன. புனர்பூச நட்சத்திரத்தின் சிறப்புகள். புனர்பூசம் நட்சத்திரம் முதல் 3 பாதங்கள் புதனின் வீடாகிய மிதுனத்திலும், 4ஆம் பாதம் சந்திரனின் கடகத்திலும் அமையப்பெற்ற நட்சத்திரம். இதற்கு அதிபதி முழு சுபர் குரு பகவான். ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம். இதன் குறியீடு வில் அன்பு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் கிடைத்த பாடங்களை பிறருக்கு பாடமாக கூறி அவர்களை வாழ்க்கை நல்வழிப்படுத்துவார்கள். சிறுவயதில் துன்பங்கள் அதிகம் அனுபவித்தாலும் பின் வாழ்வில் மிக சிறப்பாக வாழ முடியும். இதன் சந்திரனின் பங்கு பெறாமல் இருந்தால் நடக்கும். கடகம் புனர்பூச அன்பர்கள் பெரும்பாலும் தாயின் அன்பை போல் பிறரிடம் அன்பு செலுத்தும் மேன்மை அடைய செய்வார்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கோவில் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள ஆதி ஈஸ்வரர்
ஆலயம் சரஸ்வதி தேவியுடன் இறைவன் தேவியுடன் காட்சி தந்து சாம விமோசனம் அருளிய சிறப்பு ஸ்தலமாகும். இதுவரை நான் இங்கு வந்ததே இல்லை அப்படியென்று சொல்பவர்கள் அனைத்தின் நோக்கமும் இந்த ஜோதிடத்தை தெரிந்து கொள்பவர்களும் நம்பிக்கையுடனும் விழிப்புடனும் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் வாழ்வில் சகல சம்பத்துக்களையும் அடையலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நான் ஜோதிட சிம்மம், ஜோதிட புகழ், ஜோதிட கலையரசி டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள், MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். செல் நம்பர் 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிட கலை, நற்பவி உண்டாகட்டும்.